நண்பர்களுக்கு வணக்கம். நான் எட்டியப்ப சோழன். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு சப்போர்ட் பண்ணுங்க. நீங்க என்ன செய்தி பார்க்க போறோம்னு கேட்டீங்கன்னா, அடுத்தடுத்து திமுக வயிற்றில் புலியை கரைக்கும் பாஜக, அதிரடியா களம் இறங்கின ராஜ்நாத் சிங். இந்த ரெண்டு விஷயங்களை பார்த்தாவே திமுக வயிற்றுல எந்த அளவுக்கு புலியை கரைக்க போதுன்ற விஷயம் நீங்க புரிஞ்சுக்கலாங்க. உங்க எல்லாருக்கும் தெரியும், சிபி ராதாகிருஷ்ணன் அவர்கள் குடியரசு துணைத் தலைவர் தேர்தலில் வேட்பாளராக நிறுத்தியிருக்கிறாங்க. இப்போ வேட்பாளராக நிறுத்தின பிறகு எடப்பாடி பழனிசாமி, அண்ணாமலை, நயினார் நாகேந்திரன் இவங்க அத்தனை பேரும் திமுக கூட்டணி கட்சிகள் மற்றும் திமுக இடத்துல ஆதரவு கேட்டிருக்கின்றார்கள். ஒரு தமிழன் இங்க வேட்பாளராக நிறுத்தப்பட்டிருக்கின்றான். தயவு செய்து திமுக ஆதரவு அளிக்க வேண்டும். அது மட்டும் இல்ல, குடியரசு தலைவர் தேர்தலையோ இல்ல குடியரசு துணைத் தலைவர் தேர்தலையோ ஓபிசியை சார்ந்தவங்க இதுவரைக்கும் யாருமே நிக்கல. அப்துல் கலாம் அவர்களை நிக்க வச்சாங்க அப்படின்னு சொன்னா கூட அவரு சிறுபான்மையர் என்ற அடையாளத்துடன் தான் நின்னாரு. முதன்முறையாக இப்போதுதான் ஒரு ஓபிசி சமூகத்திலிருந்து ஒரு ஆளை வேட்பாளராக நிறுத்தியிருக்கின்றார்கள். தயவு செய்து திமுக ஓபிசி வெற்றி பெறுவதற்கு ஆதரவளிக்க வேண்டும். மண்ணின் மைந்தனான சிபி ராதாகிருஷ்ணன் அவர்களை ஆதரிக்க வேண்டும். இதுவே மற்ற ஸ்டேட்டா இருந்தா கேட்கவே தேவையில்லை. ஆனாலும் எடப்பாடி பழனிசாமியா இருந்தாலும் சரி, அண்ணாமலையா இருந்தாலும் சரி, நயினார் நாகேந்திரன் இருந்தாலும் சரி, மற்ற தலைவர்களாக இருந்தாலும் சரி, நேரடியா திமுக கிட்ட கோரிக்கை வச்சிருக்கிறாங்க. வரலாற்றை கொஞ்சம் திரும்பி பார்க்கின்ற பொழுது திமுக என்னதான் கோரிக்கை வச்சாலும் சரி, பாஜக நிறுத்துகின்ற வேட்பாளரை எப்போதும் சரி ஆதரித்ததே கிடையாது. எப்போதெல்லாம் ஆதரிக்கவில்லையோ அப்போதெல்லாம் திமுக தொடர்ந்து தோத்து இருக்கிறது. அதுதான் ஹிஸ்டரியாக இருக்கிறது. 2007க்கு பிறகு அப்துல் கலாம் அவர்களை மீண்டும் தேர்தலில் நிக்க வைக்கலாம் என்று பாஜக ஆசைப்பட்டது. நம்முடைய ஜெயலலிதா அவர்களும் ஆசைப்பட்டாங்க. ஆனா கலைஞர் என்ன சொன்னான்னு கேட்டீங்கன்னா, கலாம் என்றாலே கலகம் தான் என்று சொல்லிவிட்டு அரேபிய மொழியை டிரான்ஸ்லேட்ல சொல்லிட்டு நாங்க அவரை ஆதரிக்க போறதில்ல அப்படின்னு போயிட்டார். ஆனாலும் 2011 அவர் தோத்து தான் போயிட்டார். அதற்கு முன்பெல்லாம் கூட அப்படிதான். எப்போதெல்லாம் பாஜக நிக்க வைக்கிறதோ வேட்பாளர்களை அப்போதெல்லாம் திமுக ஆதரிப்பது கிடையாது. தோத்து தான் போடுறாங்க திமுக. அதனால மண்ணின் மைந்தனுக்கு எதிராக செயல்பட்டால் திமுக தோத்து இருக்குது என்ற பயமும் திமுகவுக்கு இன்னைக்கு வந்திருக்கிறது. அது மட்டும் இல்லாம மகாராஷ்டிராவில் சிவசேனா கட்சி உடையாது இருக்கின்ற தருணத்துல பிரதிபா பாட்டேல குடியரசுத் தலைவருக்காக காங்கிரஸ் நிறுத்துகிறது. ஆனா சிவசேனா கட்சி அவங்க காங்கிரஸ், நாம சிவசேனா, காங்கிரஸ்க்கு நமக்கு ஒத்தே வராது, நாம ஏன் அவங்களை ஆதரிக்கணும் அப்படின்னு இல்லாம சிவசேனா கட்சி நிபந்தனையற்ற ஆதரவு தந்தது. பிரதிபா பாட்டேல் அவர்களை பொறுத்த வரைக்கும் எங்க மண்ணின் மகள், நாங்க ஆதரிக்கவில்லை என்றால் யார் ஆதரிப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு முதல் நாளாக களத்துல வந்தாங்க. சோ அந்த பற்று நம்ம ஸ்டாலின் ஐயாவுக்கு வரணும் அப்படின்னு சுட்டி காட்டியிருக்காங்கப்பா. அது மட்டும் இல்லாம நவீன் பட்நாயக் அவர்களை சொல்றாங்க, பிஜு ஜனதாதளம் எங்க ஒரிசாவில் திரௌபதி முர்மு அவர்களை நிக்க வைக்கிறாங்க. பாஜகவுக்கோ பிஜு ஜனதாதளத்துக்கு தான் ஒரிசாவில் போட்டியே. ஆனா அப்படி இருந்தாலும் எங்க மண்ணின் மகள் நம்ம திரௌபதி முர்மு, அதுவும் பழங்குடி இனத்தை சார்ந்தவங்க, நாங்க ஆதரிக்கவில்லை என்றால் வேற யார் ஆதரிப்பாங்க? அதனால மாநிலங்களவையா இருக்கலாம், இல்ல மக்களவையா இருக்கலாம், இல்ல சட்டமன்ற உறுப்பினராக இருக்கலாம், யாரா இருந்தாலும் சரி குடியரசுத் தலைவருக்கு நிற்கக்கூடிய திரௌபதி முர்மு அவர்களுக்கு நாங்க வாக்களிப்போம் என்று சொல்லிட்டு பிஜு ஜனதாதளமானது வாக்களிச்சுதான். அதே மாதிரி தான் கேரளாவில் இருக்கக்கூடிய கம்யூனிஸ்ட் கட்சிகள் கூட, அதே மாதிரி தான் ஆந்திராவில் இருந்த அன்றைக்கு இருந்த கட்சிகள் கூட அவங்க மண்ணில் இருந்து யாரெல்லாம் போட்டியிடுகின்றார்களோ அவங்க அத்தனை பேரையும் ஆதரித்திருக்கின்றார்களாம். ஆனா தமிழ்நாட்டில் தான் ஒரு துரதிருஷ்டம், பாஜக யாராவது வேட்பாளர் நிறுத்தினா திமுக ஆதரிப்பதே கிடையாதாம். ஆனா இந்த முறை அப்படி நடக்கக்கூடாது என்று பாஜக தலைவர்கள் நினைக்கின்றார்கள். ஏன்னா ஓபிசி சமூகத்திலிருந்து ஒருத்தர் முதல் முறையா நிக்கிறாரு. தமிழ்நாட்டில் ஓபிசி சமூகம் தான் அதிகம். இந்த ஓபிசி சமூகத்தை திமுக ஆதரிக்கவில்லை என்றால் எந்த ஓபிசி ஓட்டு போடுவானா என்ற கேள்வியை சமூக வலைதளத்துல திமுக எதிராக பரப்பி கொண்டிருக்கின்றார்கள். அதே ஓபிசி சமூகத்திலிருந்து வேற யாரையாவது நிக்க வச்சுட்டோம்னு வச்சுங்களேன், அவனும் தமிழனா இருந்தான்னு வச்சுங்களேன், திமுகவுக்கு இந்த பழி வராது அப்படின்னு திமுக நினைக்கதான். ஆனா அந்த சிந்தனையே வரக்கூடாது என்பதற்காக ராஜ்நாத் சிங் அவர்கள் திடீர்னு போன் பண்ணி நம்ம முதலமைச்சர் கிட்ட பேசிவிட்டாரு. ராஜ்நாத் சிங் பேசினார்னா நம்ம முதலமைச்சர் தட்ட முடியுமா? ஆனா அப்படி தட்டி கழித்தார் என்றால் திமுகவுக்கு தான் பெரும் ஆபத்து அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா ராஜ்நாத் சிங் அவர்களை பொறுத்த வரைக்கும் பெரிய பொறுப்புல இருக்கக்கூடியவர், அமைச்சரவையில 2ஆம் இடத்துல இருக்கக்கூடியவர். திமுக கூப்பிடும் போதெல்லாம் திமுக பங்கன்ல கலந்து கொண்டிருக்கின்றார். கலைஞர் அவர்களுக்கு நாணயத்தை வெளியிட்டு இருக்கின்றார். அவருடைய சமாதிக்கு போய் வணங்கி இருக்கின்றார்.
அண்ணாமலை கிட்டவே வரல. அந்த சமாதியில கூப்பிட்டு பக்கத்துல நிக்க வச்சு போட்டோ எடுக்க வச்சாரு. அதாவது பாஜக எப்போதும் திமுக எதிராக பேசிக்கிட்டே இருக்கும். ஆனாலும் ராஜ்நாத் சிங் அவர்களை பொறுத்த வரைக்கும் நாணயத்தை வெளியிட்டு விட்டு கலைஞரை திமுக காரன் புகழாத அளவுக்கு நம்ம ராஜ்நாத் சிங் அவர்கள் புகழ்ந்தார். நம்முடைய ஸ்டாலின் ஐயாவே ராஜ்நாத் சிங்கா இந்த அளவுக்கு புகழ்ந்தார். நைட்டெல்லாம் நினைச்சு பார்த்து எனக்கு தூக்கமே வரல. நம்முடைய தந்தை நம்முடைய தலைவரை ராஜ்நாத் சிங்கா பெருமையா இருந்தது. நம்ம புகழ்வதை விட நம்ம எதிரி நம்ம அப்பாவை புகழ்ந்தார்கள் என்று சொல்லிட்டு ரொம்பவே ஆனந்தம் அடைந்தாரு. அப்படியெல்லாம் கௌரவப்படுத்தின ராஜ்நாத் சிங் அவர்கள் இன்னைக்கு ஸ்டாலின் ஐயா கிட்ட வேண்டுகோள் வச்சிருக்கிறாரு. சிபி ராதாகிருஷ்ணன் அவர்களை ஒருமித்த குரலுடன் தேர்ந்தெடுங்கப்பா, தமிழம்பா, நீங்களே ஆதரிக்கலாம், வேற யாருப்பா ஆதரிப்பாங்க? நாங்கெல்லாம் சிபி ராதாகிருஷ்ணன் அவர்களை வேட்பாளராக நிறுத்துகின்ற போது தமிழ்நாட்டில் இருக்கிறவங்க அத்தனை பேரும் ஒன்னா சேர்ந்து ஓட்டு போடுவாங்க. அதனால நமக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது அப்படின்னு சொன்னோம். இன்னைக்கு நீங்களே சிபி ராதாகிருஷ்ணன் எதிராக பிரிந்து நின்றீர்கள் என்றால், நாங்க எதிர்கட்சி கிட்ட சொன்னதா இருந்தாலும் சரி, எங்க கட்சிக்காரங்க கிட்ட சொன்னதா இருந்தாலும் சரி, தமிழகத்துல ஒட்டுமொத்த பேரும் ஒன்னா ஓட்டு போடுவாங்கன்னு சொன்ன பாத்தியா, அது பொய்யா போடும். அப்புறம் நாங்க சொன்னதை நினைச்சு கேலி பண்ணுவாங்க. தயவு செய்து ஓட்டு போடுங்க அப்படின்னு ஸ்டாலின் கிட்ட சொல்லி இருப்பதாக தெரிகிறது. ஒருவேளை ஓட்டு போடல அப்படின்னா நம்ம முதல்வரை பயமுறுத்த இருக்கவே இருக்கிறது. திண்டுக்கல் ஐ பெரியசாமி அவர்களுடைய வீட்டு ரெய்டு இப்பதான் சமீபத்தில் நடந்தது. நிச்சயமாக அது திமுக தலையில வெடியும் என்று சொல்றாங்க. இன்னைக்கு நிலைமை எப்படி இருக்குன்னு கேட்டீங்கன்னா, நம்ம திருச்சி சிவா அவர்களை சிபி ராதாகிருஷ்ணனுக்கு எதிராக வேட்பாளராக போட்டுடலாம், அப்பதான் தமிழகத்திலிருந்து நான் தப்பிக்க முடியும், இல்லேன்னு வச்சுங்களேன் நான் ஓட்டு போட்டு தான் ஆகணும் அப்படின்னு காங்கிரஸ் கிட்ட போய் திமுக மன்றாடுவதாக தெரிகிறது. ஆனா என்கிட்ட ஒரே ஒரு கேள்விதான் இருக்குது, தெரிஞ்சா நீங்க பதில் சொல்லுங்க. துணை குடியரசுத் தலைவர் அந்த பதவிக்கென்று ஒரு கண்ணியம் இருக்கிறது, ஒரு பெருமை இருக்கிறது, ஒரு மாண்பு இருக்கிறது. அந்த பதவியில உட்கார வேண்டும் என்றால் ஒரு தகுதி வேண்டும். திருச்சி சிவா அதுக்கு தகுதியானவரா? அவருடைய தனிப்பட்ட வாழ்க்கையானது துணை குடியரசுத் தலைவர் ஆவதற்கான தகுதியை தருகிறதா? அப்பனா திருச்சி சிவா அவர்களை பொறுத்த வரைக்கும் ஒரு அரசியல்வாதியாக, ஒரு மேலவை எம்பியாக, தொடர்ச்சியாக பார்லிமெண்ட்ல இருந்து திமுக குரலாக ஒலித்தவராக இருந்தா, அனுபவசாலியாக இருந்தா, அவரை துணை குடியரசுத் தலைவர் வேட்பாளராக திமுக முன்மொழியலாமா? நாட்டை நேசிக்கக்கூடியவங்களா? அதை தாண்டி எனக்கு என்னவோ திருச்சி சிவாவுடைய தனிப்பட்ட வாழ்க்கை என்பது எனக்கு பிடிக்கல. அந்த அளவுக்கு விமர்சனத்துக்கு உள்ளானது. இருந்தாலும் திமுக பாத்தீங்கன்னா காங்கிரஸ் போன்ற, திரிணாமுல் காங்கிரஸ் போன்ற எல்லா இடத்திலும் தயவு செய்து இவங்களை நிக்க வைக்கிறதுக்கு ஒரு உதவி பண்ணுங்க. சும்மா தானே இவன ஜெயிக்க போறாரு, நின்னு தோக்க போறாரு, ஏன் நீங்க இவ்வளோ டம் பிடிக்கிறீங்க? நீங்க யாரை நிக்க வச்சாலும் சரி அவர் தோக்க தான் போறாரு. பாஜக கிட்ட பாத்தீங்கன்னா 292 எம்பிக்கள் இருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம நம்ம சிபி ராதாகிருஷ்ணன் அவரை நிக்க வைக்கிறதுனால மகாராஷ்டிராவில் இருக்கக்கூடிய எதிர்கட்சி தலைவர்கள் கூட ஓட்டு போடுவாங்க. ஏன்னா அந்த இடத்துல அவரு ஆளுநராக இருந்தவர். சோ அதனால 292ஐயும் தாண்டி அவர் அதிக வாக்குகள் வாங்குவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. அப்படி இருக்கும்போது எதுக்கு நீங்க ஒரு புதுசா ஒரு ஆளை உருவாக்க போறீங்க? திருச்சி சிவாவே நிக்கட்டும், தோத்தா நாங்க பாத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு திமுக கன்வின்ஸ் பண்ணுதான். இது ஊடகமே சொல்லுகின்ற ஒரு செய்தியா? உண்மையாகவே திமுக பாத்தீங்கன்னா காங்கிரஸ் கிட்ட ரெக்கமெண்ட் பண்ணுதா? திருச்சி சிவா பெயரானது உண்மையாகவே இண்டி கூட்டணியில பரிசீலிக்கப்படுகிறதா? எனக்கு தெரியல. ஆனா ஆலோசனை கூட்டமானது நடந்து கொண்டுதான் வருகிறது. மொத்தத்துல ராஜ்நாத் சிங் அவர்களே இறங்கி ஆதரவு கேட்டதுனால முதல்வரால் மறுக்க முடியாது. அப்படி மறுத்தாங்கன்னா அவங்களுக்கு ஆப்பு இருக்கிறது. அதையெல்லாம் தாண்டி தமிழனுக்கு எதிராக இன்னொரு தமிழனை நிக்க வச்சு அவன் தோத்து போயிட்டேன்னு வச்சுங்களேன், அப்பவும் திமுகவுக்கு பெரிய அவப்பெயர் இருக்கிறது. தெரிந்தே தோத்து போயிடுவான்னு சொல்லிவிட்டு ஒரு தமிழனுக்கு எதிராக இன்னொரு தமிழனை நிக்க வச்சு அவமானப்படுத்தி தோல்வி அடைய வச்சிருக்கிறது. திமுகவும் இந்த திராவிடமும் எப்போதும் ஒரு தமிழனுடன் இன்னொரு தமிழனை மோத விட்டு அவமானப்படுத்துவதுதான் திமுக எண்ணம். அப்படிதான் குடியரசு துணைத் தலைவர் தேர்தலில் திமுக மோத விட்டு வேடிக்கை பார்த்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பா பிரச்சாரம் பண்ணுவாங்க. எப்படியா இருந்தாலும் சரி திமுக வயிற்றுல இன்னைக்கு புளிய கரைக்க ஆரம்பித்து இருக்கிறது. இன்னொரு அதிர்ச்சியான செய்தி நான் சொல்றேன். நம்ம எச் ராஜா அவர்களை பொறுத்த வரைக்கும் மத்திய பிரதேச ஆளுநராக போவதற்கான வாய்ப்பு இருக்குதான். எப்படியா இருந்தாலும் 2 ஆளுநர் பதவியானது காலியாக போகுது. ஒன்னு மகாராஷ்டிராவில் இருந்த சிபி ராதாகிருஷ்ணன் அவர்கள் குடியரசு துணைத் தலைவர் வேட்பாளராக நிக்க வச்சு அவர் குடியரசு துணைத் தலைவராக ஆக போறார். மகாராஷ்டிராவிலும் ஒரு ஆளுநர் பதவி காலியாகுது. அதே மாதிரி நாகாலாந்துல இருந்த இலா கணேசன் அவர்கள் மரணம் அடைந்தார். சோ அங்கேயும் வேக்கன்ட் இருக்குது.
ஆனால் 2 ஆளுநர் பதவி காலி ஆகுவதனால எச் ராஜா அவர்களை பொறுத்த வரைக்கும் மத்திய பிரதேசத்துக்கு போட்டுட்டு மத்திய பிரதேசத்தில் இருக்கக்கூடியவங்களை மகாராஷ்டிராக்கோ இல்ல நாகாலாந்துக்கோ மாற்றுவதற்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்றாங்க. எச் ராஜாவை இங்கிருந்து அனுப்புவது திமுக குஷியா தான் இருக்கணும். ஏன்னா மதம் சார்ந்த விஷயங்கள்ல திமுகவை அதிகமா அடித்து நொறுக்குவது எச் ராஜா தான். இது ஒரு பக்கம் நம்ம திமுகவுக்கு மகிழ்ச்சி தந்தாலும் இன்னொரு பக்கம் மிகப்பெரிய அதிர்ச்சி காத்திருக்கிறது. என்ன அதிர்ச்சி அப்படின்னு பார்க்கும்போது நம்முடைய யோகி ஆதித்யநாத் அவர்களை பாஜகவினுடைய அகில இந்திய தலைவராக மாத்த போறாங்களாம். யோகி ஆதித்யநாத் பாஜகவுக்கு தானே தலைவராக போறாரு. இப்ப என்ன உத்தரப்பிரதேச முதலமைச்சராக இருக்கிறாரு. பாஜக தலைவராகனா எதுக்கு திமுக பயப்படணும் அப்படின்னு சொல்லும் போது அங்கதான் பெரிய ட்விஸ்டே இருக்குது. நம்முடைய கோலாகல சீனிவாஸ் அவர்கள் அவருடைய யூடியூப் சேனல் என்ன சொல்றான்னு கேட்டீங்கன்னா, உத்தரப்பிரதேசத்துல புதிய முதலமைச்சரை தேர்தல் வருவதற்குள்ளாக நியமிக்க போறாங்க. நம்முடைய யோகி ஆதித்யநாத் அவர்களை பிஜேபி தலைவராக மாத்த போறாங்க. ஏன்னா அவர் 2 முறை உத்தரப்பிரதேசத்துல முதலமைச்சராக இருந்துட்டார். உத்தரப்பிரதேசத்துல எப்போதுமே சரி ஒரு கட்சி ஒரு முறை தான் வெற்றி பெறும். ஆனா யோகி ஆதித்யநாத் முதல் முறை நல்ல ஆட்சி பண்ணதுனால 2வது முறை தேர்ந்தெடுத்தாங்க. இப்போ யோகி ஆதித்யநாத் 3வது முறை நின்னாங்கன்னா நிச்சயமா உத்தரப்பிரதேசத்துல ஓட்டு போட மாட்டாங்க மக்கள். ஆன்டி இன்கம்பன்ஸ் இருக்கும். அதனால அவரை மாத்தி விட்டு அவருக்கு பதிலாக உத்தரப்பிரதேச மக்கள் யாரை விரும்புறாங்களோ அவங்க முதலமைச்சரா போட்டு அவங்கள ஆட்சி செய்ய சொல்லிட்டு நம்முடைய யோகி ஆதித்யநாத் அவர்களை தலைவராக மாத்திட்டாங்கன்னு வச்சுங்களேன். 2029 யோகி ஆதித்யநாத் தான் பிரதமர் வேட்பாளரா. எல்லாரும் மோடியை கண்டே பயப்படுறாங்க. ஆனா யோகி ஆதித்யநாத் அவர்கள் பிரதமரா வந்தார்னு வச்சுங்களேன், எப்படி இருக்கும் நீங்க நினைச்சு பாருங்க. மோடியாவது ஒரு ஜனநாயகவாதி. அவர் RSS இருந்து வந்தாலும் சரி எல்லோரையும் அரவணைக்கக்கூடியவர். எதிர்கட்சிகள் எந்த அளவுக்கு பலமா இருக்குதோ அந்த அளவுக்கு தான் ஜனநாயகம் வாழும் அப்படின்னு நினைக்கக்கூடியவர். எல்லாரையும் பேச விடக்கூடியவர். ஆனா யோகி ஆதித்யநாத் எவனாவது நாட்டுக்கு எதிராக பேசினாங்கன்னு வச்சுங்களேன், அவன் எப்பேற்பட்ட கொம்பனா இருந்தாலும் உள்ள தூக்கி போட்டுருவார். அதனால திமுக போன்ற திராவிட இயக்கங்கள் யோகி ஆதித்யநாத் முதலமைச்சரா வந்தார்னு வச்சுங்களேன், கட்சியே இருப்பது கஷ்டம். நிச்சயமா யோகி ஆதித்யநாத் நினைச்சாங்கன்னா பிரதமராகவே திமுக வயிற்றுல புளிய கரைக்கும். மத மாற்றமா 2வது போதைப் பொருள் கடத்தல், இந்த மாதிரி குற்றங்கள் எந்த மாநிலத்துல அதிகமா நடக்குதோ அந்த ஆட்சியை பாதிலே கழிச்சு விடுவார். கருணையே காட்ட மாட்டார். அதனால திமுகவுக்கு யோகி ஆதித்யநாத் என்றாலே மிகப்பெரிய ஒரு பீதி எப்போதுமே ஏற்படும். ஆனா அவர் தான் பிரதமர் வேட்பாளர் என்கின்ற போது எப்படி இருக்கும் பாருங்க. அதனால தான் அவரை அகில இந்திய தலைவராக இப்போது நியமிக்க போறாங்களாம். ஜே.பி. நட்டா அவர்கள் இந்த பார்லிமெண்ட் கூட்டத்தொடருக்கு பிறகு விலகி விடுவாராம். ஆளுநர் கூட இப்ப நடக்கக்கூடிய பார்லிமெண்ட் கூட்டத்தொடர் முடிந்த பிறகு நம்ம எச் ராஜா அவர்களை நியமிக்க போறாங்களாம். எச் ராஜா இங்கிருந்து போவது பாஜகவுக்கு ஒரு விதத்துல பலவீனமா இருந்தாலும் திமுக குஷியா இருந்தாலும் இன்னொரு விதத்துல நம்ம யோகி ஆதித்யநாத் வருகின்றார். நிச்சயமாக அது திமுக நல்ல செய்தி கிடையாது, கெட்ட செய்தி தான். திருச்சி சிவா அவர்களை வேட்பாளராக இந்த வீடியோ எடுக்கிற வரைக்கும் எந்தவித அறிவிப்பும் வரல. நாங்க வேட்பாளராக நிறுத்த போறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒருவேளை இந்த வீடியோ பார்க்குற தருணத்துல திருச்சி சிவா அவர்களை நிறுத்தியிருந்தாங்கன்னா பாஜக வேறு மாதிரியாக திமுகவை ஹேண்டில் பண்ணும். எப்படி ஹேண்டில் பண்ணும் என்ற விஷயத்தையும் நாம சொல்லி இருக்கிறோம். ஸோ கடைசி வரைக்கும் தமிழனுக்கு எதிராக திமுக ஓட்டு போட்டா தோத்து தான் இருக்கிறது. இப்போதும் தோக்க போதா அடுத்த தேர்தலில், இல்ல தமிழனை ஆதரித்து இல்ல ஓபிசி சமூகத்தை ஆதரித்து ஒட்டுமொத்த ஓபிசி சமூகத்தையும் திமுக பிரதிநிதித்துவப்படுத்த போதா பார்க்கலாம். இல்லைன்னு வச்சுங்களேன், ஓபிசி சமூகமே திமுகவை வசைப்பாடும், அவங்களுக்கு எதிராக திரும்பும். நான் சொல்லல திமுக ஓபிசி சமூகத்தை புறக்கணித்து விட்டது என்று சொல்லி இப்போதிலிருந்தே பிரச்சாரத்தை தொடங்கிட்டாங்க பாஜக காரங்க. அதனால ஓபிசி சமூகத்துடைய கோபத்தை திமுக பெறக்கூடாது. எப்படி நம்முடைய சிபி ராதாகிருஷ்ணன் அவர்களை ஆதரிக்கதா இல்லையா பொறுத்து பார்க்கலாங்க. ஏகப்பட்ட எதிர்மறையான பிரச்சாரம் பண்றதுக்காக திமுக ரெடியா இருக்குது. இப்படி ஒவ்வொன்றாக ஆயுதங்களை கையில் எடுக்கின்ற போது திமுகவுடைய அடி வயிறு கலக்காதுங்களா? பார்க்கலாம் இதெல்லாம் எப்படி திமுக எதிர்கொள்ள போகுதுன்னு சொல்லிட்டு சிக்கல்ல மாட்டி தவிக்கிறது. எல்லா செய்தியும் சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பற்றின கருத்துக்களை நீங்க சொல்லுங்க. நன்றி.